வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏபிசி மால்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஏபிசி மால்ட்டுக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு அந்த ரெண்டையும் அந்த மூணையும் என்ன செய்யணும்னா சம அளவு எடுத்துக்கணும். கேரட் 100 கிராம், ஆப்பிள் 100 கிராம், பீட்ரூட் 100 கிராம் எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட நம்ம ஒரு 5 ஏலக்காயில் இருக்கிற அந்த அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்து அரைச்சி இப்படி என்ன செய்யணும், இந்த கடாயில் போட்டு வேக வச்சிட்டு இருக்கணும். இப்போ வந்து நமக்கு இந்த அந்த எல்லாமே சேர்த்து நமக்கு 300 கிராம் இருக்குது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாமே சேர்ந்து 300 கிராம் இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம வேக வச்சிட்டு இருக்கோம். அதே சம அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் எடுத்துக்கிறோம். இதை வந்து பொடி பண்ண வேண்டாம். இது எத்தனை கிராம் இருக்கோ அந்த அளவுக்கு சீனி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது வந்து இந்த மிக்சர் வந்து நல்லா வேகும் போது இதை நம்ம என்ன செய்யணும், சுகரை ஆட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பாதாம், முந்திரி இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி இதை தனியாக வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு இப்போ வந்து பீட்ரூட்டு, ஆப்பிள், கேரட் மூணுமே நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், கிண்டி விட்டுட்டு இருக்கோம். சுகர் மெல்ட் ஆகவும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மேலே அப்படி என்ன செய்யும், அந்த இது வந்து மிக்சர் வந்து நம்ம மேலே தெரிக்கும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டணும். நான் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பெபிளாக வெளியில் வந்து கடகடன்னு கையெல்லாம் ரொம்ப தெரிக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செஞ்சோம், சிம்மில் வச்சு கொஞ்சம் கிண்டி விடுவோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டுக்க வேண்டியதான். இந்த லிட்டை போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே மூடிக்கிட்டே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த லிட்டை போட்டு மூடிட்டே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்படியே இந்த சர்க்கரை வந்து அப்படியே மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகி வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம வந்து ப்ரெட்டுக்கு கூட ஜாமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவும் இருக்கும். ப்ரெட்டும் ஜாமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ நம்ம ப்ரெட்டுக்கும் சேர்த்து இதை பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த ஏபிசி மால்ட்டு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த பிள்ளைங்க வந்து ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஏபிசி மால்ட்டு மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காய்கறி சேர்க்காத பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ரெண்டாவது இது வந்து எல்லாரும் சாப்பிடலாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இந்த ஏபிசி மால்ட்டு வந்து சாப்பிட பிள்ளைங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியும் கூட. அவங்களுக்கு வந்து நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஆமாம், பாருங்க, அப்படியே இந்த பெபிளாக வெளியில் தெரிக்கும். அது வந்து நம்ம கையில் ரொம்ப படும். அப்போ என்ன செய்யணும், இந்த மாதிரி லிட்டை போட்டு மூடிட்டே கிண்டணும். ஆமாம், இது வந்து எப்படி வந்து இந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை வச்சு நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி அதுக்குள்ளே அப்படி கோடு போடும்போது அந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த மிக்சர் வந்து ஒன்று போல் மெல்ல சேர்ந்து வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யும், அதுதான் பக்குவம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த பக்குவம் வரும்போது உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரை என்ன செஞ்சுக்கிறோம், கலந்துட்டு மறுபடியும் நல்லா என்ன செய்யறோம், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, ஓரளவுக்கு இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் வந்து நல்லா இன்னும் கட்டியாகணும். இந்த ஸ்டிக்கில் வந்து அது வந்து நல்லா என்ன செய்யணும், ஒட்டி அப்படியே பிரிஞ்சு வரணும். நல்லா தண்ணியாக கொஞ்சம் நல்ல தண்ணி பதம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக ஆகணும். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்லா இந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை என்ன செய்யணும்னா கீழே இறக்கி ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு இந்த ஸ்டிக்கை வச்சு நல்லா கிண்டி விட அது என்ன ஆகும், அந்த மிக்சர் ஆனது என்ன செய்யும், அப்படியே போன்மீட்டாக பூஸ்ட் மாதிரி என்ன ஆயிரும், அப்படி மணல் மாதிரி வந்துடும். அப்புறம் அதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக ஆற விட்டு அடித்து அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 மாதம் வரை கெட்டு போகாது. இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பூன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்.
கை போடக்கூடாது, ஈரம் பற்றக்கூடாது. தேவைக்கு ஏற்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறணும். நமக்கு கிண்ட கிண்ட கொஞ்சம் கட்டி ஆகுது, இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். அதில் அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா என்ன இருக்குது, கெட்டியாக வந்துருக்கு. கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் பதமாக பார்க்கணும், கொஞ்சம் வேகணும். இந்த மால்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அப்படி கிண்டும் போது அப்படி கை வந்து அந்த மிக்சர் வந்து அப்படியே இறுக்கமாக ஆகும். அப்படியே கிண்டும் போது கொஞ்சம் கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கட்டிப்படும்போது அதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அதுதான் பக்குவம். பாருங்க, இதுதான் ஜாம் பக்குவம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், ஜாம் மாதிரி எடுத்து ஒரு பாட்டிலில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஸ்பூன் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஜாம் பதம். இன்னும் இது கொஞ்சம் இன்னும் கெட்டிப்பட்டுச்சுன்னா நமக்கு மால்ட்டு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, பக்குவம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து போடும்போது இந்த ரெண்டு பக்கமும் என்ன செய்யுது, இந்த லேயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ஜாயிண்ட் ஆகுது. இதுதான் பக்குவம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை வந்து ஒரு ஃபேன் காற்றுல கொண்டு வச்சு ஆற வச்சு இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டும் போது நமக்கு அந்த பக்குவம் வந்துடும். இப்போ பாருங்க, இந்த கிண்ட அந்த ஜாம் மாதிரி இந்த பக்குவம் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. அப்படி கெட்டியாக வருதா, அப்படி கெட்டியாக வர அப்படி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட அந்த இடம் அந்த மிக்சரானது என்னாகும், அப்படி இறுகி அப்படி பொடி மாதிரி, இட்லி பொடி மாதிரி நமக்கு என்ன வந்துடும், அந்த பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம கிண்டுறதுல தான் இருக்குது, கிண்டணும். கைவிடாமல் அடுப்பில் வச்சு கிண்டும் போது கூட அவ்வளோ தெரியாது. நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு கிண்டும் போது கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட அது வந்து என்னாகும், உதிரும். அப்படி பொடியாக உதிரும். பாருங்க, இப்படி கெட்டியாக வரும் பார்த்தீங்களா? கிண்ட தான் அது என்ன செய்யும், உதிரியாக வரும். நான் இப்போ உதிரியாக வந்த பிறகு ஒன்று கிண்டி காமிச்சேன் பாருங்க. அது அந்த பக்கத்தை காமிக்கிறேன் பாருங்க. இந்த பூஸ்ட் போன்விட்டா மாதிரி வந்துருச்சா, எப்படி ஜாம் மாதிரி இருந்தது, மண் மாதிரி அப்படி உதிரியாக அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? இதை என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு அதை நம்ம என்ன செய்யலாம், மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாம். இதுதான் ஏபிசி மால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.